கடைசியாக மூன்றாவதாக நாம் பார்க்க போவது பாயிண்ட் நம்பர் 3, the church's leaders are God selected. சபையின் தலைவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். While biblical leadership structures are vital, it is God alone who must directly appoint or anoint shepherds over his church. சபையிலே சபையினுடைய தலைவர்கள் எப்படியாக இருக்க வேண்டும், சபையினுடைய அமைப்பு கட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு வரைமுறை கொடுக்கப்பட்டு இருந்தாலும் தேவன் மாத்திரமே யார் தலைவராய் இருக்க வேண்டும் என்பதை நியமிக்க வேண்டும். அதே போல ஒரு சபையின் மேய்ப்பராக யார் இருக்க வேண்டும் என்பதை தேவன் மாத்திரமே தீர்மானிக்க வேண்டும். Acts chapter 1 verse 26, and they cast lots for them, and the lot fell to Matthias, and he was added to the 11 apostles. 26ஆம் வசனத்திலே, பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள், சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது, அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே சேர்த்து கொள்ளப்பட்டான். Casting lots was an ancient practice in Israelite culture for discerning God's choice or will in weighty matters. சீட்டு போடுவது என்பது பண்டைய கால இஸ்ரவேல் கலாச்சாரத்திலே நடைமுறையில் இருந்த ஒரு வழக்கமாக இருந்தது. தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய விருப்பம் என்ன, கடவுளுடைய சித்தம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள அவர்கள் பயன்படுத்தினார்கள். நீதிமொழிகள் 16:33, லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனங்களிலே இதை குறித்து வாசிக்க முடியும். Selecting a replacement for Judas among the 12 apostles who were designated as Christ's witness was pivotal. யூதாஸ் 12 அப்போஸ்தலர்களிலே ஒருவராயிருந்தவர் இயேசுவை காட்டி கொடுத்த பின்பு அவர் தற்கொலை செய்து கொண்டார். அந்த இடத்தை நிரப்புவதற்கு, அதாவது கிறிஸ்துவின் சாட்சியாய் இருப்பதற்கு அந்த இடத்திலே ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும். அது ஒரு முக்கியமான பொறுப்பாக இந்த அப்போஸ்தலர்களுக்கு இருந்தது. Notice the extreme measures the early church took to have God directly select Matthias. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், அந்த ஆதி திருச்சபை மத்தியாவை தேவன் நேரடியாய் தெரிந்தெடுக்க வேண்டும் என்பதை குறித்து மிகவும் கருத்துள்ளவர்களாக, கவனமுள்ளவர்களாக செயல்பட்டார்கள். After establishing careful criteria that he must have been an eyewitness of Jesus' ministry from the beginning, முதலிலே இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கான ஒரு சீஷர் அவர் இயேசுவோடு உடன் இருந்திருக்க வேண்டும், அவர் இயேசுவை நேரடியாக கண்டிருக்க வேண்டும், சாட்சியாக இருந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு நிபந்தனையை வைத்திருந்தார்கள். 21ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனத்திலே பார்க்க முடியும். They nominated 2 qualified candidates. அங்கே 2 தேறின நபர்களை தெரிந்தெடுக்கிறார்கள். But then they didn't just vote or choose one by human means. அந்த தெரிந்தெடுப்பு குழுவிலே இருந்தவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு அவர்கள் தெரிந்தெடுக்கவில்லை. Instead, verse 24 tells us they prayed. 24ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லோரும் அங்கே ஜெபிக்கிறார்கள். Asking God, the heart knower, to make his choice known. இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று அவர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள். 24ஆம் வசனத்தில் முதல் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எல்லாருடைய இருதயங்களும் அறிந்திருக்கிற கர்த்தாவே என்று சொல்லுகிறார்கள். The heart knower, cardiognosté என்பதாக கிரேக்க பதம் அங்கே சொல்லுகிறது. Only they cast lots to discern God's sovereign appointment. அதற்கு அப்புறம்தான் அவர்கள் சீட்டை குலுக்கி போடுகிறார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது மிகவும் முக்கியமான விஷயம். முதலிலே தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டு, தேவன் எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்தவர் என்று புரிந்தவர்களாகத்தான் அங்கே அவர்கள் சீட்டு போடுகிறார்கள். Too often throughout the church history we have abandoned such passionate pursuit of God's clear direction for leadership. சபை வரலாற்றிலே தேவன் தான் சபையினுடைய தலைவரை நியமிக்க வேண்டும், அவருக்கு சித்தமானவரை தான் வைக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை, விருப்பத்தை சபை இழந்துவிட்டது. Instead we rely solely on human hiring practices. ஆனால் இங்கே ஒரு மனிதனுடைய அறிவிற்கு ஏற்றவாறு தெரிந்தெடுப்பு செய்கிற முறைக்கு நேராய் நாம் சென்று விட்டோம். Elections and bureaucratic practices. ஓட்டு போட்டு தெரிந்தெடுப்பது, தகுதிக்கேற்றவாறு தெரிந்தெடுப்பது, அவர்களுடைய திறமைக்கேற்றவாறு தெரிந்தெடுப்பது என்று
மனிதனுடைய அறிவிற்கும் கண்களுக்கும் ஏற்றவாறு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிற முறைக்கு நேராய் நாம் சென்று விட்டோம். While biblical leadership structures like elders and deacons are certainly vital, these outer forms are empty shells without God's hand-picked anointed leaders within them. சபையினுடைய மூப்பர்கள், தலைவர்கள் போன்ற அந்த அமைப்பு என்பது சபைக்கு மிகவும் முக்கியமானதொன்று. ஆனால் அது ஒரு வெளிப்புறத்திலே இருக்கிற ஒன்றாய் மாத்திரம்தான் இருக்கிறது. தேவனால் தெரிந்து கொள்ளாத பட்சத்திலே சபையிலே எத்தனை குழுக்கள் இருந்தாலும், சபைக்குள்ளாக எத்தனை அமைப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு வெறுமையாகவும் பிரயோஜனமற்றதாகவும் தான் இருக்கிறது. There is this old story of the little boy who kept wandering up onto the church platform during the service, disturbing things. ஒரு வேடிக்கையான கதை உண்டு. ஒரு சிறுவன் சபைக்குள்ளாக எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் சுற்றி கொண்டு சபையினுடைய புல்பிட்டிலே வந்து தொந்தரவு செய்து கொண்டிருந்தான். The pastor would patiently take him by the hand and reseat him. அந்த போதகர் அந்த சிறுவனை எடுத்துக்கொண்டு போய் அவனுடைய இருக்கையிலே அமர வைத்து வருவார். பட் a few minutes later he would meander back up again. ஆனால் கொஞ்ச நேரத்திலே அவன் மீண்டுமாய் வந்து அந்த போதகரை பிரசங்கம் செய்ய விடாமல், ஆராதனை செய்ய விடாமல் தொல்லை செய்து கொண்டிருந்தான். Finally, after repeating this multiple times, the exasperated pastor asked him. இப்படியாய் அவன் தொடர்ச்சியாய் தொல்லை செய்து கொண்டே இருந்த பொழுது கோபமுற்ற அந்த போதகர் கேட்கிறார், வேர் ஆர் யுவர் பேரண்ட்ஸ், ஹூ brought you here? உன்னுடைய பெற்றோர் எங்கே? இங்கே உன்னை அழைத்து வந்தது யார் என்று அவர் கேட்கிறார். He replied, oh, no one brought me, father. I just got hungry and wandered in, then started nibbling on the church. போதகரே, என்னை யாரும் அழைத்து வரவில்லை, எனக்கு பசியாக இருந்தது, அதனால் நான் உள்ளே வந்தேன், அப்படியே நான் சபையோடு இணைந்து விட்டேன். Friends, we cannot afford leaders in the church who are like that little boy, random grasshoppers who nibbed their way onto the platform by human mechanisms rather than God's sovereign choice. அருமையான நண்பர்களே, அந்த சிறுவனை போல சபைக்குள்ளாக எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் அவர்களுடைய சுய திருப்தியை பூர்த்தி செய்வதற்கான நோக்கத்தோடு வருகிறவர்களெல்லாம் சபை தலைவர்களாக நாம் ஆக்கிவிடக்கூடாது. தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தான் சபையிலே நிலைநிறுத்தப்பட வேண்டும். We desperately need shepherds who have an insatiable hunger for God himself. நமக்கு தேவையானது தேவன் மேல் தாகம் கொண்ட, தேவனுடைய சித்தத்தின் மேல் அதிக பசிதாகம் கொண்ட மேய்ப்பர்கள் தான் சபைக்கு தேவைப்படுகிறது. who have been handpicked, தேவனால் அவரை பிரத்யேகமாய் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், and spiritually nourished by the great shepherd to lead his flock. அந்த பெரிய மேய்ப்பனாலே சரியாய் தெரிந்தெடுக்கப்பட்ட இந்த மேய்ப்பர்கள் தான் அவருடைய மந்தையை சரியாக வழி நடத்த முடியும். In Acts chapter 20 verse 28, Paul instructed the Ephesians leaders to be on guard for yourself and for all the flock to shepherd the church of God which he purchased with his own blood. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்கிறார், ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்கிறார். நோட்டீஸ் த வெயிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி. அங்கே கொடுக்கப்பட்ட மிகவும் கனமான அந்த பொறுப்பை பாருங்கள். தீஸ் ஆர் அண்டர் ஷெப்பர்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளாக் ஆஃப் கிரைஸ்ட் brought with the cost of his very life. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த மேய்ப்பர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சொந்த இரத்தத்தினாலேயே விலைக்கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். That is why Paul goes on in verse 28 to say, the Holy Spirit has made you overseers. அதனால் தான் அங்கே அவர் சொல்லுகிறார், பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார். Spiritual leadership is not a human promotion but a divine appointment sealed by the Spirit's anointing. ஆவிக்குரிய தலைமைத்துவம் என்பது ஒரு ப்ரமோஷன், ஒரு உயர்வு கிடைப்பது, மனிதனுடைய பார்வையிலே கிடைக்கிற ஒரு உயர்வு கிடையாது. அது தேவனால் தீர்மானிக்கப்பட்டது, அதே போல் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டது. One of the early church pastors warned, a church will never rise higher in holiness than its pastors, for the church will continually
be formed, minded, spiritualized, taught and led according as their leaders are. ஒரு போதகர் இப்படியாய் சொல்லுகிறார், ஒரு சபை தங்களுடைய பரிசுத்தத்திலே வளரும் பொழுது அதற்கு அந்த போதகர்கள் அல்லது மேய்ப்பர்கள் முக்கிய பங்காற்றுகிறார்கள். அந்த சபை தொடர்ந்து உருவாவதும், அந்த சபையினுடைய சிந்தை, அந்த சபையினுடைய நோக்கம், அந்த சபையினுடைய ஆவிக்குரிய நிலை, அந்த சபை போதிக்கப்படுதல், அந்த சபை நடத்தப்படுதல், அது எல்லாமே அப்படி பரிசுத்தத்திலே நிறைந்திருக்கிற, பரிசுத்தமாய் நடத்தப்படுகிற அந்த போதகராலே தான் ஆகும். அந்த போதகர் தான் முழு பொறுப்பாய் இருக்கிறார் என்று சொல்கிறார். Just as Matthias received apostolic leadership through God's clear appointment, may we never settle for any less than spirit-led, God-appointed shepherds in our churches. எப்படி மத்தியா அங்கே அப்போஸ்தலர்களுடைய கூட்டத்திலே அப்போஸ்தலர்களாலே தெரிந்தெடுக்கப்பட்டு குறிப்பாக அதிலே ஆண்டவருடைய கிரியை இருந்ததோ, இந்த நாட்களிலும் அப்படியா ஆவியினாலே நடத்தப்படுகிற, ஆவியினாலே முன்குறிக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்படுகிற மேய்ப்பர்கள் தான் சபையில் இருக்க வேண்டும் என்று நாம் அதிகமாய் வாஞ்சிக்க வேண்டும். Our life, health and fruitfulness depends on it. நம்முடைய ஜீவியம், நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய கனிதரும் நிலை எல்லாமே இதை சார்ந்துதான் இருக்கிறது. Let's pray for God to rise up such anointed leaders in this generation. இந்த சந்ததியிலே அப்படிப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைவர்களை தேவன் உருவாக்க வேண்டும் என்று நாம் வாஞ்சிப்போம்.